Happy morning students. So நேத்து வந்து நம்ம 3 paragraphs பார்த்தோம் poemல. First poem தி castle. ஸோ உனக்கு ஞாபகம் இருக்கும் எல்லாமே. அது அந்த கேசலை பற்றி சொல்கிறாங்க, அதனுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் பற்றி சொல்கிறாங்க. அது எவ்வளோ ஹைட்டாக இருக்குது, திக்காக இருக்குது, டாலாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து எந்த எனிமீஸுமே வர முடியாது. அதனால நாங்கள் தைரியமாக அந்த சம்மர் டைமில் மோயர்ஸை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய ஆர்ம்ஸ் இருக்குது, நிறையா ஃபுட் இருக்குது. ஸோ அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. யார் வந்தாலும் நாங்கள் வந்து அந்த டவர் மேலே ஏறி ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து நேற்று பார்த்தோம், 3 paragraphs பார்த்தோம். Now coming to the 4th paragraph. What could they offer us for bait? Our captain was brave and we were true. There was a little private gate, a little wicket gate. The wizened warder led them through. So what could they offer us for bait? Bait means bribe. இந்த பக்கத்தில் மீனிங்ஸ் இருக்குது, நேற்றே சொன்னேன் நான், பார்த்துக்கோங்க. ஸோ bait means லஞ்சம்னு அர்த்தம், bribe. What could they offer us for bait? ஸோ எங்களுக்கு வந்து லஞ்சம் கொடுக்கணும்னு நினச்சா அவங்க எதை கொடுக்க முடியும்? எதையுமே, அதாவது எதுலையுமே அவங்கள வந்து விலைக்கு வாங்க முடியாதுன்னு சொல்ல வராங்க. அவர் கேப்டன் வாஸ் பிரேவ், எங்களுடைய கேப்டன் ரொம்ப பிரேவானவர். அண்ட் வி வேர் ட்ரூ, அதாவது சோல்ஜர் ஆகிய நாங்கள் வந்து ரொம்ப உண்மையானவங்க, வெரி ஃபெய்த்ஃபுல், வெரி ட்ரூ. ஸோ எதை லஞ்சமாக கொடுத்தாலும் எங்களை வந்து வாங்க முடியாது விலைக்கு. தேர் வாஸ் அ லிட்டில் ப்ரைவேட் கேட், a little wicket gate. So there was a little private gate. Private gate means ஒரு சின்ன கேட், அதாவது ஒரு சுரங்கப்பாதை மாதிரி யாருக்குமே தெரியாத ஒரு கேட் வந்து ஒன்று இருக்குது. a little wicket KED, wicket means கெட்டதுன்னு அர்த்தம், ஈவில், கெட்ட ஒரு சின்ன கேட் இருக்குது. wicket means small door or gate, ஒரு சின்ன கதவை வந்து விக்கெட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ET means small, அதே ED means bad. ஸோ ஒரு சின்ன, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு குறுக்கு பாதை மாதிரி, ஒரு எல்லா ஒரு கேசல்லையும் ஒரு கிங்டம்லேயும் இருக்கும் இல்லையா, ஒரு ரகசிய பாதை, ரகசிய அறை வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் இதுலேயும் வந்து மெயின் பண்ணுறாங்க. த விசன்ட் வார்டர் லெட் தெம் த்ரூ. ஸோ அப்போ என்ன ஆகிடுச்சு, அந்த சின்ன லிட்டில் கேட் வழியாக விசன்ட் வார்டர் மீன்ஸ் அன் ஓல்ட் கார்ட், வார்டர் மீன்ஸ் வார்டர் கார்டியன், அந்த கார்டியன் வந்து என்ன பண்ணிட்டாரு, லெட் தெம் த்ரூ, யாரையோ வந்து உள்ளே விட்டுட்டாரு. ஸோ இது யாராக இருக்க முடியும், நிச்சயமாக வந்து எனிமீஸ் தான், அவங்கள வந்து அவர் உள்ளே விட்டுட்டாரு. நவ் கம்மிங் டு த 5th paragraph. 5th paragraphல என்ன சொல்கிறாங்க, ஓ தென் அவர் மேஸ் ஆஃப் டனல்டு ஸ்டோன் grew thin and treacherous as air. The cause was lost without a groan. The famous citadel overthrown, and all its secret galleries bare. So oh then our maze of tunneled stone. So maze means confusing path, அதாவது இந்த tunneled stone means castle மீன் பண்ணுறாங்க. அந்த ஸ்டோனால் கட்டப்பட்ட அந்த கேசல் வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த பாத், maze means confusing path. அந்த மேஸ் வந்து அந்த கன்ஃபியூசிங் பாத், அவ்வளோ பெரிய கேசலுடைய அந்த கன்ஃபியூசிங் பாத், grew thin and treacherous as air. ஸோ grew thin means ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, thin means மெல்லிசானதுன்னு சொல்கிறோம், வெரி டெலிகேட். ஸோ அப்படிப்பட்ட அவ்வளோ பெரிய ஒரு கேசல், ஒரு கன்ஃபியூசிங் பாத் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. treacherous as air, treacherous means டிஸ்லாயல், அது கண்ணுக்கு தெரியாமல், காற்று மாதிரி கண்ணுக்கு தெரியாமல். இந்த இடத்துல ஆக்சுவல் மீனிங் வந்து டிஸ்லாயல்னு அர்த்தம். treacherous மீன்ஸ் இந்த இடத்துல என்ன, treacherous as air மீன்ஸ் அந்த டிஸ்லாயல்ட்டி வந்துடுச்சு, அந்த நல்ல ஒரு விஷயம், அந்த உண்மைங்கிறது காணாமல் போயிடுச்சு இந்த இடத்துல. த காஸ் வாஸ் லாஸ்ட் வித்தவுட் அ க்ரோன். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், ஒரு வலியும் இல்லாமல் நாங்கள் வந்து இழந்துட்டோம், லூஸ் பண்ணிட்டோம். த ஃபேமஸ் சிடாட்டல் ஓவர் த்ரோன். ஸோ சிடாட்டல் மீன்ஸ் பிளேஸ் ஆஃப் சேஃப்டி, எந்த இடத்த வந்து ரொம்ப சேஃப், யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சோமோ அவ்வளோ ஒரு ஃபேமஸான சிடாட்டல் வந்து இட் வாஸ் ஓவர் த்ரோன் மீன்ஸ் டிஃபீட்டட், அது வந்து தோக்கடிக்கப்பட்டுடுச்சு. அண்ட் ஆல் இட்ஸ் சீக்ரெட் கேலரிஸ் பேர். ஸோ அதனுடைய அந்த சீக்ரெட் கேலரிஸ் மீன்ஸ் அந்த கஜானா, ரகசியமான கஜானாலாம் இப்போ ஒன்றுமே இல்லாமல் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க இந்த பேராகிராஃபில், மேஸ் ஆஃப் டனல்டு ஸ்டோன், அதாவது அவ்வளோ ஒரு கன்ஃபியூசிங் பார்த்து இருக்கக்கூடிய அந்த ஒரு டனல்டு ஸ்டோன், ஒரு கிரேட் கேசல் என்ன ஆயிடுச்சுன்னா grew thin and treacherous, அதாவது ஒன்றுமே இல்லாமல், ஒரு ஏர் மாதிரி எதுவுமே இல்லாமல், கண்ணுக்கு தெரியாத ஒரு டிஸ்லாயல்ட்டினால என்ன ஆயிடுச்சு, எந்த கஷ்டமும் படாமல் அந்த சிடாட்டலில் வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. அதாவது அவ்வளோ பெரிய அந்த கேசலை வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேலரிஸ் எல்லாம், அந்த கஜானா எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த 5th paragraphல. Now coming to the 6th paragraph.
how can the shameful tale be told? I will maintain until my death. We could do nothing being sold. Our only enemy was gold, and we had no arms to fight it with. So how can the shameful tale be told? ஸோ எப்படிப்பட்ட ஒரு மோசமான கதை, ஷேம்ஃபுல் மீன்ஸ் ஒரு அவமானமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கதையை வந்து நான் எப்படி வெளியில் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஐ வில் மெயின்டைன் அன்டில் மை டெத். ஸோ மெயின்டைன் மீன்ஸ் வெளியில் சொல்ல மாட்டேன், டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேன். ஐ ஒன்ட் டிஸ்க்ளோஸ் இட் டு எனிபடி. நான் செத்து போகிற வரைக்கும் இப்படிப்பட்ட இந்த ஒரு ஸ்டோரியை, இந்த அவமானமிக்க இந்த கதையை வந்து நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஒரு அவமானம்னு ஒரு மீன் பண்ணுறாரு. வி குட் டூ நத்திங் பீயிங் சோல்டு. அதாவது ஒருத்தர் வந்து விற்கப்படும் போது, அதாவது ஒரு லஞ்சம் அப்படின்னு கொடுத்து அவங்க வந்து வாங்கப்படுறாங்க, அந்த மாதிரி ஒருத்தர் விற்கப்படும் போது எதுவுமே செய்ய முடியாது யாராலையும். அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு. ஸோ என்ன பண்ணிட்டாங்க அந்த இடத்துல, அந்த எனிமி, அவங்களுடைய ஒரே எனிமி எதுவாக இருந்தது, கோல்டு. ஸோ கோல்டை கொடுத்து அந்த வார்டனை வந்து விலைக்கு வாங்கி அந்த கேட் வழியாக உள்ளே நுழைஞ்சு டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களுடைய ஒரே எதிரி வந்து கோல்டாக தான் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் வி ஹேட் நோ ஆர்ம்ஸ் டு ஃபைட் இட் வித். அந்த கோல்டை எதிர்த்து போராடுறதுக்கு எங்ககிட்ட, சண்டை போடுறதுக்கு எங்ககிட்ட ஆர்ம்ஸ் இல்லை, வெப்பன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த ஒரு கோல்டுங்கிற விஷயம், அந்த பணம்ங்கிற விஷயம், அந்த தங்கம், பணம், எவ்ரி திங் இஸ் த சேம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எங்களை டிஃபீட் பண்ணிடுச்சு. அந்த வார்டன் வந்து தங்கத்தை வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த விக்கெட் கேட், அந்த சின்ன கேட்டை வந்து ரகசிய அறையை வந்து ஓப்பன் பண்ணி விட்டதுனால இப்போ நாங்கள் வந்து எல்லாமே இழந்துட்டோம். ஸோ அந்த தங்கத்தை வந்து வின் பண்ணுறதுக்கிட்ட எங்ககிட்ட வந்து எந்த விதமான ஒரு ஆயுதமுமே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஷேம்ஃபுல் ஸ்டோரியை யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சி ரொம்ப வேதனைப்படுறாங்க அந்த சோல்ஜர்ஸ். அதை தான் வந்து நம்ம போயட்டும் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ வந்து போயம் வந்து உனக்கு ஓவர் ஆகிடுச்சுமா, இதில் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அண்ட் பேராகிராஃப் வந்து நீ இப்போதைக்கு இந்த கீழே இருக்கிறத வந்து படிச்சுக்கோ. நான் பேராகிராஃபும் உனக்கு செப்பரேட்டாக அனுப்புகிறேன், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ ஃபார் த டைம் பீயிங் ஃபஸ்ட்டு அந்த கீழே இருக்கிற சமரைசிங் பார்ட் வந்து ஃபஸ்ட்டு நீ நல்லா தரோ பண்ணி படிச்சுக்கணும், அதுவே உனக்கு போதும். எல்லோரும் ஃபஸ்ட்டு அதை படிங்க. நான் டெஃபினட்டாக வந்து பேராகிராஃபும் உனக்கு வந்து அனுப்புகிறேன். அண்ட் இது தவிர வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், இதில் இம்பார்ட்டன்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருந்தது. இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்ச போர்டு எக்ஸாம்ஸில் கூட இதுலேருந்து கேட்டிருந்தாங்க கொஷின்ஸை. ஸோ நான் வந்து அதுவும் உனக்கு வந்து எடுக்கிறேன். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் என்ன ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னால் ஒன்றுத்துக்கும் இந்த போயமில் இருக்கிறதுல என்னென்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் உனக்கு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷன். அலிட்ரேஷன்னா என்னென்னு உனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நீ படிச்சுட்டு தான் இருக்க, 9th 10th படிச்சுட்ருக்கீங்க. ஸோ இதில் உனக்கு ஒரு சின்ன டெஃபினேஷனும் எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே வந்து இந்த போயமில் இருக்கக்கூடிய சென்டென்ஸில், இந்த போயமில் இருக்கக்கூடிய லைன்ஸில் எது எது வருது, இந்த ரிலேட்டடாக என்ன இருக்குது, போயமில் இருக்கிற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் இது கீழே கொடுத்துருக்கேம்மா. அதிலேருந்து நீ வந்து தெரிஞ்சுக்கலாம். உனக்கு வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் டெஃபினட்டாக தெரிஞ்சு இருக்கணும் எல்லாத்துலேயுமே. ஏன்னா இதில் வந்து உனக்கு அப்ரிசியேஷன் கொஷின் சொல்லி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் அதுவே 2 கொஷின் தனியாக கேட்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து ஈச் அண்ட் எவ்ரி போயம் யூ ஹாவ் டு பி வெரி thorough with the figures of speech. Okay, so alliteration is a term to describe a literary device in which a series of words begin with the same consonant sound. ஸோ alliterationங்கிறது வந்து என்னது, சீரீஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது ஒரே சென்டென்ஸில் வரக்கூடிய அடுத்தடுத்த வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஒரே ஆல்ஃபபெட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை தான் alliterationனு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் she sells seashells by the seashore அப்படின்னு இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இதில் வந்து she sells seashells, ஸோ எஸ் வந்திருக்கு இல்லையா, அப்போது எல்லாமே எஸ்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் 2 இருந்தாவே போதும், இத்தனை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கோம் அதில். பட் இவ்வளோ இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அந்த ஒரே சென்டென்ஸில் ஒரே லைனில் எனி 2 ஆல்ஃபபெட் வந்து சேமாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதே நம்ம வந்து alliteration அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ கீழே வந்து பாரு எக்ஸாம்பிள்ஸ், அதாவது she sells seashells by the seashoreன்னு இருக்குது. ஸோ எஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகுது. ரெப்புடேஷன் ஆஃப் த கான்சனன்ட் எஸ், அதனால் அதை alliterationனு சொல்கிறோம். அண்ட் இந்த போயமில் உனக்கு எந்தெந்த லைனில் alliteration வருது, வித் அவர் ஆர்ம்ஸ் அண்ட் ப்ரொவெண்டர், லோட் ஆன் லோட், லிட்டில் விக்கெட் கேட், த விசன் வார்டர், லெட் தெம் த்ரூ. ஸோ இது எல்லாமே இந்த 3 லைன்ஸுமே வந்து alliterated லைன்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஒனில் ஏ இருக்குது, எல் இருக்குது, அண்ட் செகண்டில் பியில் பாரு டபிள்யூ, தென் தேர்ட்லேயும் வந்து டபிள்யூ. ஸோ இந்த 3 வந்து தான் உனக்கு போயம்லேருந்து வந்திருக்கக்கூடிய alliterated வேர்ட்ஸாக. ஸோ நெக்ஸ்ட் ஒன்
Imagery makes use of particular words that create visual representation of ideas in our minds. ஸோ இமேஜரின்னா என்னது, பேர்லேயே இருக்கும் உனக்கு, இமேஜினேஷன், கற்பனை. அதாவது நம்ம ஒரு போயம் வந்து படிக்கும்போது அது ஒரு கற்பனையை வந்து நம்மளுடைய மைண்டில் உருவாக்கும். இப்போ நம்ம கேசல் அப்படின்னு சொன்னேன், நான் கேசல்னு சொன்னோன்னே என்ன இருக்கும் உன் மைண்டில், நீ வந்து ஒரு கேசலை கற்பனை பண்ணிப்ப. கோட்டை அப்படின்னு சொன்னோன்னே அஃப்கோர்ஸ் யூ ஹவ் பீன் திங்கிங் ஆஃப் அ கேசல், ஒரு ஃபோர்ட் பற்றி யோசிச்சிருப்பேன். நீ பார்த்ததாலும் பார்க்கலனாலும் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன ஆகிடும், ஒரு கேசலினுடைய ஞாபகம் வந்து உனக்கு வந்திருக்கும். அதை நீ கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருப்ப. ஸோ ஒவ்வொரு இது சொல்ல சொல்ல வந்து உங்களுக்கு ஒரு கற்பனை வந்து வரும். ஸோ அதை தான் இமேஜரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த வேர்ட் இமேஜரி இஸ் அசோசியேட்டட் வித் மென்டல் பிக்சர்ஸ். அதான் சொல்கிறாங்க. மென்டல் பிக்சர்ஸ் மீன்ஸ் நம்ம வந்து என்ன இமேஜின் பண்ணுறோம், நம்மளுடைய மைண்டில் வந்து என்ன இமேஜினேஷன் இருக்குது, அந்த பிக்சர்ஸை வந்து கொண்டு வரது தான் இமேஜரினோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், இட் வாஸ் டார்க் அண்ட் டிம் இன் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன செய்வ, அந்த ஃபாரஸ்ட்டில் டார்க் அண்ட் டிம்மாக அப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா, திங்க் பண்ணுவோம். தான் இமேஜரின்னு சொல்கிறோம். ஸோ போயமில் வந்து உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க இமேஜரிக்கு, ஓ தென் அவர் மேஸ் ஆஃப் டனல்டு ஸ்டோன். ஸோ அதை டெஃபினட்டாக வந்து இதை கற்பனை பண்ணி பார்த்துருப்போம் நம்ம. ஏன்னா நிச்சயமாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி, இப்போ உனக்கு எடுத்துகிட்டு இருக்கும்போதும் நான் ஒன்று சொல்லும் போதும் எனக்கு அந்த இது வந்து வந்துக்கிட்டே இருக்குது, யோசிக்கிறேன் நான். அதே மாதிரி இதை சொல்லும் போதும் மேஸ் ஆஃப் டனல்டு ஸ்டோன் அப்படின்னும் போது அப்போ அதை நம்ம வந்து யோசிக்கிறோம், எப்படி இருக்கும் டனல்டு ஸ்டோன், அவ்வளோ பெரிய ஒரு கேசல்னால் எப்படி இருக்கும்னு சொல்லி நிச்சயம் வந்து இமேஜின் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் இந்த லைன் வந்து இமேஜரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது கொடுத்து உனக்கு இந்த லைன் கொடுத்து வாட் இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரெஃபர் டு ஹியர் அப்படின்னு கேட்டால் இமேஜரி அப்படின்னு எழுதணும். புரிஞ்சா? தென் ரெட்டாரிக்கல் கொஷின். A rhetorical question is a question someone asks without expecting an answer. The question might not have an answer or it might have an obvious answer. So rhetorical questionங்கிறது என்னது, ஒருத்தர்கிட்ட வந்து ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு இல்லாமல் ஒரு கொஷினை வந்து கேட்குறது, ஆர் அந்த கொஷினுக்கு ஏற்கனவே ஆன்சர் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கொஷினை வந்து நம்ம கேட்குறது தான் ரெட்டாரிக்கல் கொஷின்னு சொல்கிறோம். ஸோ சாதாரண கொஷின்ங்கிறது வேறு, ரெட்டாரிக்கல் கொஷின்ங்கிறது என்ன, ஆல்ரெடி நமக்கு ஒன்று ஆன்சர் தெரிஞ்சதாக இருக்கும், இல்லை அதுக்கு யாரும் ஆன்சர் சொல்லணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு கொஷின் தான் ரெட்டாரிக்கல் கொஷின். ஸோ இதில் பாரு, ஹவு கேன் திஸ் ஷேம்ஃபுல் டேல் பி டோல்டு. ஸோ இதுதான் உனக்கு போயமில் இருக்கிறது. ஸோ ஹவு கேன் தி ஷேம்ஃபுல் டேல் பி டோல்டு அப்படின்னு கேட்குறாரு. இந்த அவமானமான ஒரு கதையை நான் எப்படி வெளியில் சொல்லுவேன் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் அவருக்கும் தெரியும் சொல்ல முடியாதுன்னு, நமக்கும் தெரியும் சொல்ல முடியாது சொல்லக்கூடாதுன்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கொஷினை கேட்குறது தான் ரெட்டாரிக்கல் கொஷின் அப்படின்னு சொல்கிறோம். தென் allegory. An allegory is a complete narrative that involves characters and events that stand for an abstract idea or event. So an allegory is a complete narrative that involves characters and events that stand for an abstract idea or event. So என்ன சொல்கிறாங்க, abstract idea or event means நம்ம கண்ணால் பார்க்க முடியாத ஒரு ஐடியாவையோ ஒரு ஈவெண்ட்டையோ கொண்டு வந்து அதனோட ஒரு கேரக்டர்ஸை இன்வால்வ் பண்ணி அதை ஒரு இன்சிடெண்ட்டாக கொண்டு வந்து, ஒரு ஈவெண்ட்டாக இன்சிடெண்ட்டாக கொண்டு வந்து ஒரு கதையாக சொல்கிறது தான் அல்லீகரின்னு சொல்கிறோம். இப்போ எதனால இந்த போயம் வந்து அல்லீகரின்னு சொல்கிறாங்க, அதாவது கேசல் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, கேசலை பற்றி எதுவுமே நமக்கு தெரியாது, அங்கே இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அதை ஒரு இன்சிடெண்ட் ஆக்கி, அதை ஒரு ஸ்டோரி ஆக்கி, அதில் ஒரு கேரக்டர்ஸ் கொண்டு வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கதையாக வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அதை அல்லீகரி அப்படின்னு சொல்கிறோம். இன் அதர் வேர்ட்ஸ், a story, poem or picture can be interpreted to reveal a hidden meaning, typically or moral or political one. Yes. ஸோ இன்னொன்று வந்து சொல்லலாம், எப்படி சொல்லலாம், அது ஒரு போயமாவோ ஸ்டோரியாவோ பிக்சராகவோ இருக்கலாம். அதில் வந்து ஒரு ஹிடன் மீனிங் வந்து இருக்கும், ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு மீனிங் வந்து அதில் இருக்கும். டிப்பிக்கலி மாரல், அது வந்து ஒரு மாரலாக இருக்கலாம், ஒரு நல்லொழுக்கத்தை சொல்கிற ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு பாலிட்டிக்ஸாக கூட அது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போயமில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம விலை போயிடக்கூடாது, அதாவது லஞ்சம் வாங்கிடக்கூடாது, ஒரு தவறான விஷயத்த வந்து செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத இந்த போயம் மூலியமாக நமக்கு கிடச்ச ஒரு மாரல். ஸோ இது வந்து உனக்கு கேட்க நிறையவே சான்சஸ் இருக்குது. சப்போஸ் வந்து எப்படி கேட்பாங்க, வாட் இஸ் த போயம் ரெஃபர் டு த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது நீ என்ன செஞ்சிடணும், அல்லீகரி அப்படின்னு சொல்லி எழுதிடணும். ஓகேவா? அதான் போயமே, இது வந்து வெறும் ஏதோ ஒரு லைன்ஸை மீன் பண்ணல, டோட்டல் போயமே அல்லீகரி தான். ஸோ இந்த போயம் வந்து என்ன, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன, இந்த போயமுடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னு கேட்டால் யூ ஹாவ் டு ரைட் தட் இட் இஸ் அன் அல்லீகரி அப்படின்னு எழுத தெரியணும். ஓகேயா? ஸோ இது எல்லாமே வந்து உனக்கு
ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். தென் இன்னொன்று இருக்குது பர்சானிஃபிகேஷன். அது வந்து என்ன, already you have studied that the non-human objects are portrayed in such a way that we feel they have the ability to act like human beings. ஸோ பர்சானிஃபிகேஷனுங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க, நான் ஹியூமன் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஒரு இன்ஹியூமன் என்ன சொல்கிறோம், நான் லிவிங் திங்ஸை வந்து என்ன செஞ்சுருவாங்க, ஒரு லிவிங் திங் மாதிரி போர்ட்ரே பண்ணி அதை வந்து கற்பனையில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி பேசுகிறது, ஆடுறது, சிரிக்கிறது அப்படின்னு சொல்லி கற்பனையில் வந்து சொல்கிறது தான் பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வேறு, த ஃப்ளவர்ஸ் டான்ஸ் இன் த ஜென்டில் ப்ரீஸ். அது ஃப்ளவர்ஸ் டான்ஸ்டுன்னு இருக்குது. ஃப்ளவர் எங்கேயாவது டான்ஸ் ஆடுமா, பிகாஸ் இட்ஸ் அ பர்சானிஃபிகேஷன், அது ஒரு கற்பனை தான். அந்த ஃப்ளவர் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு கற்பனையை வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதுதான் பர்சானிஃபிகேஷன்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல க்ரூ தின் அண்ட் ட்ரெச்சரஸ் ஆஸ் ஏர். ஸோ இந்த ஏர் வந்து தின் ஆகிடுச்சு, ட்ரெச்சரஸ் மீன் நான் ஆல்ரெடி சொன்னேன் டிஸ்லாயல் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏர் வந்து அப்படிலாம் ஆகுமா, ஆகவே ஆகாது, ட்ரெச்சரஸ் ஆகாது அண்ட் தின் ஆகாது. பட் இந்த இடத்துல வந்து ஒரு கற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க, ஏர் மாதிரி டிஸ்லாயலாக ஆயிட்டாங்க அந்த வார்டன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பர்சானிஃபிகேஷனை. அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு. ஸோ கோல்டு வந்து என்றைக்கும் எனிமி ஆகாது, அது வந்து எதிரி ஆகாது, அது வந்து ஒரு உயிர் இருக்க பொருள் இல்லை, நம்ம கூட சண்டை போட்டு நம்மளோட எனிமியாக. பட் தென் அது வந்து பர்சானிஃபிகேஷன், அது வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த உயிர் இல்லாத அந்த கோல்டு வந்து நமக்கு எனிமி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு உயிர் இருக்கிறது மாதிரி ஒரு கற்பனையில் சொல்கிறதுனால அதை பர்சானிஃபிகேஷன்னு சொல்கிறோம். ஸோ இதோட வந்து யோர் ஃபஸ்ட் போயம் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ ஆல்ரெடி ஐவ் டோல்ட் யூ, மறுபடியும் நான் அதே தான் சொல்கிறேன், டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அப்பப்போ படிச்சிருங்க. இந்த பேராகிராஃப் வந்து ஃபஸ்ட்டு சம்மரைசேஷன் படிச்சிரு, எல்லாருமே வந்து படிச்சிருங்க. இதை தவிர்த்துட்டு நான் வந்து உனக்கு அப்ரிசியேஷன் கொஷின் சென்ட் பண்ணுறேன் அண்ட் பேராகிராஃபும் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ அது வரையில் நீ இதை ஃபஸ்ட்டு தரோ பண்ணுங்கள். தேங்க்யூ.